steel rod is 3 centimeter in diameter at 25 degrees Celsius. ஒரு rod இருக்கு. This is the rod. Okay. The diameter of the rod is 3 centimeter. Temperature, initial temperature 25 degrees Celsius. என்ன அர்த்தம்? What is the temperature now? 25 degree. At 25 degree, the diameter of the rod is 3 centimeter. The brace ring. The ring என்னன்னா மோதிரம் மாதிரி. இதுக்கு மேல ஒரு ரிங் வந்து மாட்டி விடுவோம். நம்ம ஆக்சுவலா இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கும். இதுக்கு மேல ஒரு ரிங் இருக்கும். What is a ring? Radius of the ring, the diameter of the ring. This is a ring. The internal diameter is 2.992 centimeter. The temperature also 25 degrees Celsius. ரெண்டுமே இந்த டெம்பரேச்சர் எவ்வளவு டயாமீட்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க. At what common temperature will the ring just slide into the rod? இந்த ரிங் வந்து இந்த ராடுக்குள்ள போகணும்னா ரெண்டோட டயாமீட்டர் ஒரே மாதிரி இருக்கணும். சேம் டயாமீட்டரா இருந்தா சில இன்ஜினியரிங் ப்ராசஸ்ல கிரீஸ் லூப்ரிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி டைட் ஃபிட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இன்டீரியர் டயாமீட்டர் ஆஃப் த ரிங், இன்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் த ரிங் வந்து இந்த ஸ்டீல் டயாமீட்டரோட அதிகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஈக்குவலா இருந்தாலே போதும். இதான் நம்ம கீ கான்செப்ட். த டயாமீட்டர் ஆஃப் த ரிங், டயாமீட்டர் ஆஃப் ரிங் ஆரம்பிச்சுக்கிறேன், is equal to diameter of steel rod. ரெண்டு எப்ப ஈக்குவலா வருகிறதோ அப்ப நம்ம அந்த ரிங்குக்குள்ளார ஸ்டீல் ராடுக்குள்ளார ரிங்கை இன்செர்ட் பண்ணிட முடியும். இதுதான் கீ கான்செப்ட். இப்ப நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுவோம். அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. டெரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேபி இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து ஒரு ஆப்ஷனாவே கொஸ்டின் இருக்கும். ஸோ நான் என்ன கேட்கணும், அட் வாட் காமன் டெம்பரேச்சர், எந்த காமன் டெம்பரேச்சர்ல உள்ள ஸ்லைட் ஆகும். இப்போ எந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கிற குவான்டிட்டி, இந்த ரெண்டு குவான்டிட்டி ஈக்குவல் குவான்டிட்டியா இருக்கும். ஸோ ஆஃப்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் என்ன சொல்றோம்னா, இந்த ஸ்டீலோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்றோம், இந்த ரிங்கோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்றோம். எந்த காமன் டெம்பரேச்சர்ல இது ஸ்லைட் ஆகும் கேட்குறான். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது ஸ்டீலோட டயாமீட்டரும் இன்க்ரீஸ் ஆகும், ரிங்கோட டயாமீட்டரும் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளவு வேகமா எக்ஸ்பேண்ட் ஆகுறது, எதை பொறுத்து மாறுபட போகுதுன்னா, எக்ஸ்பான்ஷன் வந்து எதை பொறுத்து மாறுபட போகுது, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிட் ப்ரொபோர்ஷனல் டு, எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும், எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் பொறுத்து மாறுபடும். இப்போ ஸ்டீலுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கும், சாலிட் ரிங்குக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் இந்த எக்ஸ்பான்ஷன் எவ்வளவு வேகமா விரிவடையுதுங்கிறது இருக்கு. ஸோ இதை பொறுத்து தான் எது வேகமா விரிவடையுதுங்கிறது இதை பொறுத்து தான் மாறுபடும். சரி, ஓகே. When we rise the temperature, what is the change in diameter of steel rod? நம்ம நேற்று படிச்சுட்டோம். இதுக்கான ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா சொல்லிட்டேன். ஒரிஜினல் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்டீல் பிளஸ் ஆல்ஃபா எஸ் இஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் த ஸ்டீல். இப்போ நான் நடத்தும் போது ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நான் வேகமா அடிச்சிருவீங்க. திஸ் இஸ் நியூ டயாமீட்டர் ஆஃப் த ஸ்டீல் ராட். அதே மாதிரி நியூ டயாமீட்டர் ஃபார் த ரிங், சேம் ஃபார்முலா. இப்போ இந்த பாருங்க, இது ரெண்டு ஈக்குவேஷன்லயும் உங்களுக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி தான். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ த டயாமீட்டர் ஆல்சோ கான்ஸ்டன்ட். இப்போ ரெண்டு இதுவுமே ஈக்குவல் பண்ணுங்க. எது ஈக்குவல் பண்ண போறீங்கன்னா, டயாமீட்டர் கான்ஸ்டன்ட் தானே, ரிங்கோட டயாமீட்டரும் ஸ்டீலோட டயாமீட்டர் நம்ம ஈக்குவல் பண்ண போறோம். ஈக்குவலா இருக்கும் போது உள்ளுக்குள்ள ஸ்லைட் ஆகுது. ஸோ வி ஈக்குவேட் del s dash plus இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் பண்ணும்போது என்ன வருது, இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதுறேன் நான். alpha r
or O means original diameter, initial diameter. இப்போ இதை இந்த சைடு கொண்டு வாங்க. Change in diameter is equal to alpha r dO r del t minus alpha s dO s. இந்த குவான்டிட்டி இங்க கொண்டு போயிட்டு. ஸோ இந்த ரெண்டு இதுலையுமே வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இதுன்னா டெம்பரேச்சர் தான் கான்ஸ்டன்ட். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஏன் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம், ரெண்டுமே நீங்கள் ஒரே நேரத்தில் ஹீட் பண்ண போகிறீங்க. ரிங்கும் அட்டாச் தான் இருக்கும் போது ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஹீட் பண்ணுறீங்க. பிகாஸ் வி நீட் அ காமன் டெம்பரேச்சர். இப்போ காமன் டெம்பரேச்சர் ரெண்டுக்குமே சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஏன்னா ரெண்டோட இனிஷியல் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ நான் டெல்டியை நான் காமனாக எடுத்துக்கிறேன். டெல்டியை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் உங்களுக்கு என்ன வந்துடும், alpha of the ring, original ring, alpha for steel, original diameter for the steel. We need del T, okay? So del T is equal to இந்த term இந்த சைடு இருக்கா, that's all. So DOS, original diameter of the solid disc, solid rod is 3 cm. டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. உங்களுக்கு இதோட ஒரு ஆப்ஷன் ஆன்சர்ல வைக்கலாம்பா. அதே மாதிரி வாட் இஸ் ஒரிஜினல் டயமீட்டர் ஆஃப் த ரிங் 2.992 cm. So the thermal expansion coefficient for the ring இது brassக்கு क्वेश्चनல கொடுத்துருவான், அதை சப்ஸ்டிட் பண்ணிரணும். and all data இங்க ஃபிட் பண்ணிருங்க. plug in the all values. இதுக்கு அப்புறம் நீங்க வொர்க் அவுட் பண்ணிக்கலாம். எல்லாம் வொர்க் அவுட் பண்ணி முடிச்சீங்கன்னா we get the change in temperature is equal to 335 degrees Celsius. Here we are doing the heating process. அப்ப what is the temperature கேட்டா 335 எதை ஆட் பண்ணிடணும், இனிஷியல் டெம்பரேச்சர் ஆட் பண்ணிடணும், that is 25. we get 360 degrees Celsius. This is a common temperature. அப்பனா என்ன அர்த்தம், இந்த ரிங்கையும் இந்த ஸ்டீல் ராடையும் 360 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த ரிங் வந்து இந்த ராடுக்குள்ள இன்செர்ட் ஆகி போகுது. அப்ப ரெண்டோட டயமீட்டர் ஒரே டயமீட்டரா மாறுது.